ஹாய் ஹலோ வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? முதல்ல எங்கள் சேனலுக்கு வாரீங்களா இருந்தால் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எல்லாருக்குமே தெரியும், ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போட அடுத்ததாக வர காத்திருக்க திரைப்படம் வந்து வேட்டையின் திரைப்படம். இந்த திரைப்படம் ரஜினிகாந்த் அவர்களோட 170வது திரைப்படம். இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா மஞ்சு வாரியர், ரகுநாத் டகுபதி, அப்புறம் பார்த்தீங்கன்னா அமிதாப் பச்சன், இன்னும் நிறைய கதாபாத்திரங்களும் நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படத்தில் வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃபகத் ஃபாசில் அவர்களும் இணைந்திருக்காருன்றது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். இந்த திரைப்படத்தில் வந்து ரஜினிகாந்த் அவர்களோடு சேர்ந்து நம்ம அமிதாப் பச்சன் அவர்களும் இணைந்திருக்கின்ற போது ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்க நிலையில அதனை தொடர்ந்து இன்னொரு விஷயம் வந்து ரொம்பவுமே இந்த திரைப்படத்தில் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமே ஏற்படுத்தி இருந்தது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஞானவேல் அவர்களோட ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு திரைப்படம் பண்றாரு அப்படின்னு சொல்லும்போது, ஞானவேல் அவர்களை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஜெய்பீம்ன்ற ஒரு மேசிவ் திரைப்படத்தை கொடுத்த ஒரு டைரக்டர். இந்த திரைப்படத்துல சூர்யா அவர்களா இருக்கட்டும், மணிகண்டன் அவர்களா இருக்கட்டும், எல்லாருமே இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க என்று சொல்றதை விட வாழ்ந்திருந்தாங்க. அவங்கள தவிர்த்து நடிச்ச அனைத்து கதாபாத்திரங்களுமே பார்த்தீங்கன்னா வேற லெவல். ஸோ இந்த மாதிரியான ஒரு திரைப்படத்தை எடுத்த டைரக்டர் அடுத்தது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட இணைகிறாரு அப்படின்னு சொல்லும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு எல்லாரிடையும் இருந்துச்சு. ஸோ இந்த திரைப்படம் வந்து என்ன மாதிரி வரும், எந்த மாதிரியான வசூல் சாதனைகளை செய்யும், இந்த திரைப்படத்துக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அனிருத் அவர்கள் இசையமைக்கிறாங்க. இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு பிறகும் பார்த்தீங்கன்னா ரசிகர்களிடையே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உற்சாகம் ஏற்பட்டுச்சு. என்னன்னு சொன்னால், ஆல்ரெடி நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஜெயிலர் திரைப்படத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அனிருத் அவர்கள் இசையில் நெல்சன் அவர்களுடைய டைரக்ஷன் நடிச்ச அந்த திரைப்படத்துக்கு எல்லாமே பர்ஃபெக்ட் பேலன்ஸாக இருக்கும்போது அந்த திரைப்படத்துக்கு மேலும் ஒரு வலுவூட்டினது பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்களுக்கு மேலும் ஒரு மாசான பாட்டு போட்டு சும்மா வேற லெவலில் பிஜிஎம் பண்ணி எல்லாமே வலுவூட்டினது வந்து நம்ம அனிருத் அவர்கள்ட்ட இசையில். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது மீண்டும் ஒரு முறை அனிருத் அவர்கள் வந்து இந்த ரஜினி அவர்களோட இணையும் போது ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு வந்து எல்லாருக்குமே காத்திருந்துச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரியான தான் முதலான பாடல் வந்தது. மனசிலாயும் இந்த திரைப்பட பாடல் வந்து சும்மா வேற லெவல் வந்து இன்னும் வரைக்குமே பார்த்தீங்கன்னா வைப் மெட்டீரியலாக வந்து மக்களிடையே வந்து சுற்றிக்கிட்டே இருக்குதா. இன்ஸ்டாகிராம் போனாலும் ஃபேஸ்புக் போனாலும் எங்கே போனாலுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பாட்டு வந்து இப்போ வரைக்குமே இன்னும் ட்ரெண்டாகி போய்கொண்டே தான் இருக்குன்னு சொல்லணும். அது மாத்திரம் இல்லாமல் ரஜினிகாந்த் அவர்களுக்காக வந்து அனிருத் அவர்கள் வந்து ரொம்பவுமே ஒரு மிகப்பெரிய ரசிகர் என்றே நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால ஒவ்வொரு விடயத்தையும் வந்து ரொம்ப பார்த்து பண்ணக்கூடியவர்ன்றது நல்லாவே தெரியும். அதனால தான் இந்த திரைப்படத்தில் மலேசியா வாசுதேவன் அவர்களையும் பாட வச்சிருக்காரு. ஸோ அவர்கிட்ட பாடும் பார்த்தீங்கன்னா எப்பயுமே அவர்கிட்ட பாடல் நாங்கள் கேட்கும்போது என்னடா இவ்வளோ வைபா இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் பாடின பாடல்கள் எல்லாத்தையும் கேட்கும்போதே தெரிஞ்சிருக்கும் எப்பயுமே வைபா மனுஷன் பாடுறாருன்னு. ஆனால் அவர் இல்லாத போதும் அவருடைய ஏஐ தொழில்நுட்பத்தை வச்சு அந்த பாடல்களை அவருக்கு உருவாக்கியிருக்காங்க. இருந்தாலும் கூட அவர்கிட்ட அந்த வாய்ஸ் வர்ற இடத்துல சரியான ஒரு வைபா போட்டிருக்காங்க. இதுதான் சொல்லக்கூடியதாக இருக்கும். எனிவேஸ், இந்த மாதிரியான நிறைய ஒரு அப்டேட்ஸ் எல்லாமே வந்து கொண்டிருக்கு. வேட்டையின் திரைப்படத்துக்கான நிறைய ப்ரீ புக்கிங்ஸ் நடந்து கொண்டிருக்கு. நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்க இந்த தருணத்தில் கிட்டத்தட்ட இந்த வேட்டையின் திரைப்படத்தில் வந்து ப்ரீ புக்கிங்லேயே வந்து ஒரு சில சாதனைகள் செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சில தகவல்கள் வெளியே வந்து கொண்டிருக்கு. அது என்ன தகவல்கள், என்ன சாதனைகள்னு சொல்லி நம்ம பார்க்க போனோம்னு சொன்னால், இந்த படத்தோட ப்ரீ புக்கிங் சாதனை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா $1.2 மில்லியன் பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரீ புக்கிங் கலெக்ஷனாக வந்து கலெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தகவல்கள் வந்து இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. இதை பார்க்கும்போது தெரியும் பார்த்தீங்கன்னா ப்ரீ புக்கிங்ல இவ்வளோ சாதனைகள் செய்யுது. இப்போ ஆல்ரெடி நம்ம எல்லாருக்குமே தெரியும், பெரிய சூப்பர் ஸ்டார்னு சொல்லக்கூடிய நம்ம தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய பெரிய சூப்பர் ஸ்டார் பிக் ஸ்டார் அவர்களோட திரைப்படங்கள் வரும்போது ஒரு ப்ரீ புக்கிங்ல பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கலெக்ஷன் வாரது வந்து ஒரு வளமையான ஒரு விஷயமா இருக்கும் தமிழ் சினிமா. அந்த வகையில தான் இந்த வருடத்தில் வரப்போகிற வேட்டையின் திரைப்படம், அதாவது ரஜினிகாந்த் அவர்களோட திரைப்படத்துக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரீ புக்கிங்ல பார்த்தீங்கன்னா $1.2 மில்லியன் வந்து கலெக்ஷன் ஆகியிருக்கு அப்படிங்கிறது ஒரு அப்டேட்டாக இப்போ வந்து கொண்டு இருக்குது. ஸோ இதனை தொடர்ந்து இன்னுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் நம்பர்ஸ் வந்து கூடும். ஏன்னா இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்னும் 5 நாட்கள் இருக்குது. ஸோ அதனால இன்னுமே இது கூடும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சொல்லக்கூடிய ஒரு தகவலாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான சினிமா சம்பந்தமான நிறைய அப்டேட்டான விஷயங்கள், நிறைய அப்டேட்டான செய்திகள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கும் என்னுடைய மனோ டிக்கெட் யூடியூப் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரியான நிறைய வீடியோக்களில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மனோஜன்.